ஹலோ விவேஸ் அனைவரும் இப்போ நம்ம போகிறது செம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான். இந்த வீடியோவில் நீங்களாம் ஆச்சரியப்படுற அளவுக்கு பல விஷயம் வந்து ஒழிஞ்சிருக்கு. அதாவது எப்படிலாம் டெக்னாலஜியாக வேலை செய்கிறாங்க அப்படின்றது தான் இந்த வீடியோ பார்க்குறோம். பெரிய ஒரு மலையில் இவங்க வந்து அந்த கல்லை வந்து வெட்டி எடுக்கிறாங்க. ஆனாலும் எப்படி வந்து இருக்காங்க பாருங்க. பார்த்தோம்னா அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலக உள்ள ஒரு பாக்கெட் வச்சுட்டாரு. பெரிய ஒரு கிரானைட்டை எப்படி வந்து கட் பண்ணுறாங்க பாருங்க. அதே போல் இந்த பெரிய ஒரு டயரு, இந்த டயரில் வந்து எப்படி உள்ள கல்லை வந்து எடுக்கிறாங்க பாருங்க. படிக்கிறது கட்டுறாங்க, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக எப்படி வந்து கட்டுறாங்க பாருங்க. நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அதாவது எல்லாமே ரெடிமேட் தான். சும்மா சைடில் வந்து 4 கட்டையை வச்சுட்டு அவ்வளோ அழகா இவங்க வந்து ஃபுல்லாகவே 5 நிமிஷத்தில் வேலையை வந்து முடிச்சிடுறாங்க. இப்படியும் பண்ண முடியுமான்னு நம்ம வந்து ஆச்சரியப்படுத்தலாம். ஆனாலும் உண்மையிலேயே செம்ம ஒரு பார்த்தா இவங்க பண்ணி முடிச்சிட்டாங்க. அதுபோல் இந்த வீடியோவில் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ பெரிய டிராக்டரு, பெரிய பெரிய வாழைக்கட்டை போடுறதுக்கு, கன்றுகள்லாம் போடுறதுக்கு தொலை போடுது. அதுக்கு வந்து அளவும் எப்படி எடுக்கிறாங்க பாருங்க. அளவு ஒரு நூலை கட்டிட்டு அந்த அளவை வந்து சரியாக வந்து பயன்படுத்துகிறாங்க. இவர் பையன் அடிக்கிறது எவ்வளோ சூப்பராக வந்து அடிக்கிறாரு. அதே நேரத்தில் அதில் டிசைனிங்கும் செம்ம ஒரு சூப்பராக வந்து பண்ணுறாரு. அதாவது ஒரு சின்ன ஒரு பட்டையை வந்து வச்சுட்டு அவ்வளோ உட்டு மாதிரி டிசைன் பண்ணிட்டாரு. அதுபோல் இவங்க 2 பேரும் மரம் வெட்டுறாங்க. ஆனாலும் அந்த மரம் வந்து சரியாக வந்து ஓடி விடணுன்றதுக்காக எந்த மாதிரி ஐடியா பண்ணுறாங்க பாருங்க. இந்த காரு இப்போ ஒரு பக்கமாக உடஞ்சிருக்கு. இந்த இடத்துல அதை எப்படி வந்து சரி பண்றாங்க பாருங்க. அதாவது சைடில் வச்சு செங்கல் வச்சு பயங்கரமா வந்து கட்டுறாரு. எதுக்கிடா கட்டுறாரு அப்படின்னு கூட நீங்க நினைக்கலாம். உண்மையிலேயே நீங்க வந்து பிறகு வந்து ஆச்சரியப்படுவீங்க. பாருங்க எவ்வளவு சூப்பரா எப்படி வந்து ஃபுல்லாவே மாத்துறாருன்ட்டு. பாருங்க பல லட்ச ரூபா செலவு பண்ணுறத வெறும் 1000 ரூபாயில வேலையை முடிச்சிட்டாரு. அதே போல் இந்த வீடியோவில் பெரிய ஒரு வுட்டு, அந்த வுட்டை வந்து எப்படி வந்து கட் பண்ணது பாருங்க. ஒரு மரம் உள்ள போய் ஃபுல்லாக துண்டு துண்டாக மாறிடுச்சு. அதே போல் இது பாருங்க, இந்த பவுடரில் வந்து இந்த கட்டையை வந்து எப்படி நினச்சிருக்கிறாங்க, ஏன் நினைக்கிறாங்கன்னு நீங்கள் வந்து ஆச்சரியப்படலாம். பைண்ட் வந்து எவ்வளோ டிஃப்ரெண்டாக இவங்க அடிச்சிருக்காங்க பாருங்க. இந்த பெரிய ஒரு காலை வச்சு இந்த காலில் வந்து ஒரு விதமான பைண்ட் வந்து அடிக்கணும். அதுவும் உட்டு மாதிரி அவ்வளோ அழகாக இருந்திருக்கணும். தண்ணீரில் இந்த மாதிரி பைண்டை குட்டி எப்படி வந்து எடுக்கிறாங்க பாருங்க. பாருங்க உண்மையிலே செம்ம ஒரு நேச்சுரலா ஆச்சுல, செம்ம ஒரு அழகாவும் மாறிடுச்சு. இதெல்லாம் புது டெக்னாலஜில இந்த மாதிரி வேலைலாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வீடியோவில் ஒரு செவரில் இருந்து டிசைனா நிலாவில் உள்ள பழம் போல வடிவமைக்கிறாங்க. பாருங்க நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. கையில் உள்ள ப்ரெஷரை வச்சு ஊதி செம்மையாக வந்து மாற்றிட்டாங்க. இது வந்து ஒரு அச்சு. பாருங்க ஒரு தொட்டி வந்து அமைக்கிறாங்க. எவ்வளோ அழகாக உருவாக்குறாங்க பாருங்க. இவரு செவுத்து மேல உள்ள இந்த பெயிண்ட் ஃபுல்லா ரிமூவ் பண்றாரு. பெரிய பெரிய வாரி, பெரிய பெரிய வாய்க்கால்லாம் இந்த மாதிரி காங்கிரீட் போறது ரொம்பவே கஷ்டம். ஆனாலும் எவ்வளவு அழகா இதை வந்து காங்கிரீட் கொட்டி நிலவுறாங்க பாருங்க. 2 பேரு மேலே நின்று அப்படியே கீழே வந்து வராங்க. அதே போல் இந்த வீடியோவில் இவர் வந்து கொத்தனா வேலை செய்கிறாரு. அதே நேரத்தில் பயங்கர வெயிலாக இருக்கான். எவ்வளோ சூப்பராக வந்து முதுலையும் தலையிலையும் அட்டையை வச்சுட்டு எப்படி வந்து வேலை செய்கிறாரு பாருங்க. உண்மையிலேயே புது ஒரு டெக்னாலஜி.
அதே போல் இவர் பாருங்க மேலேருந்து ஒரு குச்சியை வந்து எப்படி வந்து போட்டுட்டு எவ்வளோ சூப்பராக வந்து இறங்குறாருன்ட்டு. அதுவும் அவர் இறங்குறத பார்த்தீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படலாம். தும்பா வச்சு அப்படியே மேலேருந்து கறக்குறாரு. அதே போல் இந்த வீடியோ பாருங்க, இந்த வீடியோவில் நீங்கள் ஆச்சரியப்படுற அளவுக்கு இவர் பெரிய ஒரு முறுக்கு மாதிரி இந்த டிசைனிங் வந்து அமைக்கிறாரு. எவ்வளோ சூப்பராக வந்து எப்படி ஒரு ரோப் மாதிரி எப்படி வந்து அமைச்சிட்டாரு பாருங்க. அதே போல தான் இந்த டிசைனிங்கும், அதாவது சீலிங்ன்றத ரொம்பவே கஷ்டம். அந்த சீலிங்கை வந்து எவ்வளோ அழகாக கட் பண்ணி எப்படி வந்து டிசைனிங் வந்து இவரோட வடிவமைக்கிறாருன்ட்டு பாருங்க. ஒரு நிமிஷத்தில் எவ்வளோ அழகாக இவரோட வடிவமைச்சு முடிச்சிட்டாருன்ட்டு. மேலே சிமெண்ட் மூட்டை இருந்து ஏற்றுறாரு, எப்படி ஏற்றுறா பாருங்க. அதே போல் தான் இதை பாருங்க, நம்ம ரோட்லலாம் இந்த மாதிரி பேரிகேட் வந்து போடுவோம். அந்த பேரிகேட் வந்து எப்படி வந்து இருக்கா பாருங்க. சர்வசாரமாக இதுக்குன்னு ஒரு பிரேத்தமாக ஒரு வண்டியை உருவாக்கி அது சாச்சிட்டே போகுது. அதுக்கப்புறம் ஒன்று வந்து எடுத்துகிட்டே போகுது. அதே போல் தான் இந்த வீடியோவில் இப்படி வந்து டிசைன் வந்து வடிவமைக்கிறாரு பாருங்க. அதாவது அந்த ரோலர்லேயே இந்த மாதிரி டிசைனை வந்து வடிவமைச்சிட்டாங்க. எவ்வளோ அழகாக ரோலிங் பண்ணுறாரு பாருங்க. இவர் இந்த பைப் வந்து எப்படி வந்து பண்ணிட்டு பாருங்க. இவரு எப்படி வந்து பெயிண்ட் அடிக்கிற பாருங்க. பொதுவாக பார்த்தோம்னா நம்ம இந்த மாதிரி ரோட்டில் வந்து பெயிண்ட் அடிக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஆனாலும் இவர் வந்து எவ்வளோ அழகாக கட் பண்ணுறாங்க பாருங்க. அதே போல் டிசைனிங்கில் நம்ம பல விதமான டிசைன் வந்து கேள்விப்பட்டிருப்போம், பார்த்துருப்போம். ஆனால் இவர் பாருங்க, அதாவது நல்லா இருக்கிற சுத்தில் இந்த மாதிரி கரண்டியை வச்சு குளிர வச்சு எவ்வளோ அழகாக டிசைன் வந்து வருதான்ட்டு. அதே போல் தான் இவரும் எப்படி வந்து போயிட்டு பாருங்க. நம்ம தரையில் பல விதமான லெதர்லாம் வந்து வச்சுருப்போம். அந்த லெதர்லாம் நம்ம க்ளீன் பண்ண முடியாது. அதுக்காக தான் வந்து எப்படி பிரேத்தமாக இந்த வண்டியை வச்சு எப்படி வந்துருக்காது பாருங்க. அது பிளேடு மாதிரி இருக்குது. நம்ம கையால் எடுக்கணும்னா ரொம்ப லேட் ஆகும். அதனால போர் கிளிப் மாதிரி ஒரு மிஷினை வந்து வச்சு எப்படி வந்து எடுக்கிறதா பாருங்க. அதே போல தான் இவர் எவ்வளோ சூப்பராக எப்படி வந்து டிசைன் வந்து செவத்தில் வந்து வரைகிறாருன்ட்டு. சர்வசாதாரணமாக இவர் வந்து ஒரு கட்டையை வச்சு அப்படியே பெயிண்ட் அடிச்சுட்டு போயிட்டே இருந்திருக்காரு. அந்த டிசைனிங்கும் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கு. உண்மையிலேயே நம்மளை ஆச்சரியப்படுத்துறதுல இந்த ரோட்டில் எவ்வளோ பெரிய கட்டை இருக்குது. அந்த கட்டையை வந்து 2 பேர் பிடிச்சாதான் தூக்க முடியும். இவர் எவ்வளோ டெக்னிக்கலாக பிடிச்சி தூக்குறாரு பாருங்க. அதே போல் இந்த பெரிய ஒரு வாய்க்காலில் எப்படி செத்துறாரு பாருங்க. பொதுவாக பார்த்தோம்னா இந்த மாதிரி வாய்க்காலில் நம்ம செத்து இருக்கிறது வெட்டி எடுக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இவர் சர்வசாரமாக அந்த மிஷினை வச்சு எவ்வளோ பயங்கரமாக வந்து வெட்டி எடுக்கிறாரு. அதுவும் அந்த மிஷினில் எந்த அளவுக்கு விட்டுறாரோ அந்த அளவுக்கு அந்த மண்ணையும் உடனடியாக வெளில வந்துட்டுறாரு பாருங்க. எவ்வளோ சூப்பராக எப்படி வந்து வெளில அப்படி தூக்குறாரு, தூக்கிட்டு எப்படி வந்து சைடில் வந்து ஒதுக்குறாரு பாருங்க.